ஹலோ காய்ஸ், இப்போ உலகத்திலே பேசக்கூடிய ஒரு இது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அதிபர் ட்ரம்ப்பை 1 இல்லை 2வது இல்லை 3வது முறையாக கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஈரானுக்கு சம்மந்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த வார்த்தை வராதா என்ன? ஏன்னா ஆல்ரெடி ஈரானுக்குமே யூஎஸ்ஏக்கும் ஒரு சண்டை போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஈரானுடைய ஸ்டேட் மீடியா ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அப்பாஸ் வந்து பாகிஸ்தான் போனார். அப்படியே பாகிஸ்தான் போயிட்டு நான் ஓமன் போகிறேன், ரஷ்யா போகிறேன்னு சொன்னார். அவங்க அதை பற்றியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரான் ஸ்டேட் மீடியா ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு சில டிமாண்ட் சொன்னாங்க. அதனால எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஈரான் மீடியா சொன்னாலே இதுதான், ஓகேவா? அதுதான் அஃபிஷியலு. அது மட்டும் இல்லாமல் அவங்க நியூக்ளியர் பற்றி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோஸை பற்றி ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அதனால் எங்களுக்கு எதுவும் முடியாதுன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ப்ரைஸு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதுக்கிடையில் நம்ம அதிபர் ட்ரம்ப் வந்துட்டார். ஏங்க அங்கே பேசிட்டு இங்கே பேசிட்டு டேரெக்டாக நம்மளே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்ல, இதுக்கு ஈரான்ட்டேருந்து நமக்கு அஃபிஷியல் கிடைக்கல. பட் ஆனால் ஒரு சில நியூஸஸ் கிடைச்சிருக்கு. ஈரான் வந்து 2 ப்ரொபோசல்ஸ் மெயின் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களா. அதில் நம்ம வாரை எப்படி முடிக்கிறது, அது போட்ட ஹார்மோஸை பற்றியும் டீட்டெயிலாக ஒரு இது ரெடி பண்ணி யூஎஸ்ஏட்ட கொடுத்துருக்கதா நமக்கு செய்தி வந்திருக்கு. இது அஃபிஷியல் கிடையாது. மேபி அஃபிஷியலாக வந்தால் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன மாதிரி நடந்திருக்கு. ஒயிட் ஹவுஸோடைய கரஸ்பாண்டிங் டின்னர் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடக்குது. அதில் ட்ரம்ப்பு, வான்சி, லிவிட்டு அண்டு ஹெல்த் செக்ரட்டரி ராபர்ட் இவங்களாம் வந்து பெரிய பெரிய தலைலாம் வந்து பங்கேற்கிறாங்க, ஓகேவா? அதில் பங்கேற்கும்போது அந்த செக் பண்ணுவாங்களே, செக்கிங் பாயிண்ட்லேருந்து ஒருத்தர் கொடுக்கணும்னு ஓடி வராரு. ஓடி வந்து சுடுறாரு. ஆனால் சரமுடன் சுடும்போது யாருக்கும் இதாகல. ட்ரம்ப்பை வந்து அதை செக்யூரிட்டி ஆஃபீஸர் எல்லாம், மற்ற இந்த துணை அதிபர் வான்சி, அப்புறம் இந்த கரஸ்பாண்டிங் செக்ரட்டரி லிவிட்டு, ஹெல்த் செக்ரட்டரி ராபர்ட் இவங்களாம் வந்து சேஃப்டியாக கொண்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க, ஓகேவா? அந்த பிடிபட்டவனை பற்றி நான் சொல்கிறேன் அடுத்தது. அந்த பையனை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா FBI கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் டெரரிசம் டாஸ்க் ஃபோர்ஸ். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவனோட பேர் கோல் தாமஸ் ஆலன், 31. இவன் வந்து கலிஃபோர்னியாவை சேர்ந்தவன். இவனுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலை நம்ம விசிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இவன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியருங்க. இவன் ஒரு டீச்சரு. அது மட்டும் இல்லாமல் கேம் டெவலப்பராக இருந்திருக்கான், ஓகே? ஏன் அவன் சுட்டான் அப்படிங்கிற ஒரு கிளியர் எவிடன்ஸ் கிடைக்கல. இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச வரையும் அப்படின்னா, இவன் சீனியர் அஃபிஷியலில் ப்ரிலிமினரியாக அவன் வந்து சுடுறதுக்காக வந்தான். பட் ஆனால் ப்ரிலிமினரியாக அவனுக்கு கிடைக்காத போது மற்ற அஃபிஷியல் சீனியரை மற்ற எல்லாருமே சுடும்போது இந்த மாதிரி நடந்திருக்கதா நமக்கு வந்து செய்தி கிடைச்சிருக்கு, ஓகேவா? இதோடைய டீட்டெயிலு பின்னாடி கிடைக்க ஒரு, ஏன்னா கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருவாங்க யார் என்ன அப்படிங்கிறத. நம்ம இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, இவர் வந்து இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப ஒரு இதாகிட்டாராம், ஷாக் ஆகிட்டாராம். இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது எந்த தலைவருக்கு ஏற்பட்டதாலும் ஏற்புடையது கிடையாது, எந்த இடத்துல நம்ம ஏற்புடையது கிடையாது, இந்த சம்பவம் நடந்ததே ஒரு கிடையாதுன்னு சொல்லிட்டு நெதன்யாகு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. ஏன்னா வேறு வழி கிடையாது இல்லையா, சொல்லி தான் ஆகணும். மறுபடியும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து நான் வந்து ஒரி பண்ணல, இது நான் வந்து என்னோடய லைஃப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், இது அப்பப்போ நடக்கிறது தான். அவர் சிம்பிளாக சொல்கிறாரு, இது எனக்காக இந்த சீக்ரெட் சர்வீஸ், எனக்கு உயிரை காப்பாற்றின சீக்ரெட் சர்வீஸ் இந்த ரூமில் இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றின்னு சொல்கிறாரு. இதை பற்றி இன்னொன்று சொல்கிறாரு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்குறாங்க, போல் ஈரானுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு எதிரியாக இருந்துட்டு இருக்கீங்களே, மேபி அவங்க வேலையாக கூட இருக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஒரு இதெல்லாம் என்னுடைய வெற்றியை வந்து தடுத்துட முடியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு போல்டாக பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சஸ்பெக்ட் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, பட் ஆனால் இது ஈரான் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தட்ஸ் எனக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு, ஓகேவா? இதை பற்றி இன்னும் இன்வெஸ்டிகேஷன் வரும்போது நமக்கே தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு சந்தேகம் அப்படி என்னன்னா, நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி வந்து 2024 ஒரு 2 டைம் நடந்தது. அப்போ அவர் வந்து மேபி மக்களுடைய அனுதாபம் பெறத்துக்காக அவர் வந்து வேணும்னே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே, இப்போ நடந்தது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இதோட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நமக்கு தெரிய வரும். இப்போது ஜூலை 24 ஏர் புல்லட்டு பென்சில்வேனியா அப்படிங்கிற ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் போச்சு, ஓகேவா? சரி, ஓகே, ஒரு பிரச்சாரத்துக்கு மேபி அவங்க ஆளை கூட செட் பண்ணிட்டு பண்ணலான்னு நீங்கள் நினச்சிருந்தாலுமே, இன்னொரு முறை செப்டம்பர் 24 கன்மேன் ஃப்ரம் ஒரு புத்தருக்குள்ளேருந்து ஒருத்தன் வந்து ஃப்ளோரிடாவில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இது வந்து 3rd டைம் வந்து நடந்திருக்கு. அப்போது இந்த 3rd டைம் நடந்திருக்கும் போது கூட இப்போ மேபி அவராக கூட பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கு. நீங்கள் சிந்திச்சு சொல்லுங்கள், அவர் அரசியல் அனுதாபத்துக்காக மேபி பண்ணியிருப்பாரா? இது எப்போனா 2024 நடந்தப்போ அந்த மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் இப்போது மேபி டிஃபிகல்ட்டாக இருக்கு இல்லையா? அப்போ இது வந்து ரியலாக நடந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம்.